பிரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அல்லாவே, எனது தாயும் தந்தையும் நான் சிறுபருவமாக இருக்கின்ற நேரத்திலே என் மீது இரக்கங்காட்டி எப்படி என்னை வளர்த்தார்களோ அதே போல நீயும் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக என்ற இந்த துஆவை ஓதுகின்ற பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை நாம் வளர்த்திருக்க வேண்டும். நாம் மௌத்தானதுக்கு பின்னால ஒழுக்கமற்ற பிள்ளைகளாக, தொழாத பிள்ளைகளாக, மார்க்கத்தை பின்பற்றாத பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை வளர்த்து விடுவதால நமக்கு இம்மையிலும் நஷ்டம், மறுமையிலும் நஷ்டம். ஏன் இம்மையில் நஷ்டம்? இத்தகைய துஆக்களை அந்த பிள்ளை நமக்காக கேட்க மாட்டாது. அது இந்த உலகத்தில் நஷ்டம். மறு உலகத்தில் என்ன நஷ்டம்? அல்லாஹ் தஆலா மஹ்ஷர் மைதானத்திலே நம்மை எழுப்பி சும்மா விடுவானா? அதாவது ஒரு சமுதாயத்தை நீ வீணாக்கினாய், ஒரு சமுதாயத்தை நீ நாசமாக்கினாய். உனக்கு 7 பிள்ளைகள், 4 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும். அந்த பிள்ளைகளில் எந்த பிள்ளையையும் நீ ஒழுக்கமாக வளர்க்கவில்லை, தொழுகின்ற பிள்ளைகளாக வளர்க்கவில்லை. அந்த பிள்ளைகள் நீ மௌத்தானதுக்கு பின்னால உனக்காக கூட ரப்பிரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று உங்கள் மீது இரக்கப்பட்டு அந்த பிள்ளைகள் உங்களுக்காக துஆ கேட்கவில்லை. அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகள் பெற்றெடுத்த சந்ததிகளும் கூட ஒழுக்கமில்லாத சமுதாயமாக ஆகியது. அதன் மூலமாக உன்னுடைய அந்த 7 பிள்ளைகள் மூலமாக நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் பெற்றெடுக்கப்பட்டார்கள். அவர்களில் அதிகமானவர்கள் ஒழுக்கமில்லாதவர்களாக வளர்க்கப்பட்டதற்கு காரணம் நீங்கள் இருவரும் உங்களுடைய அந்த பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்காததுதான் என்று அல்லாஹு தஆலா கேள்வி கேட்டான் என்றால் இந்த பெற்றோர்கள் என்ன பதில் சொல்வார்கள்? உங்களுக்கு 3 பிள்ளையா, 5 பிள்ளையா, 8 பிள்ளையா, 10 பிள்ளையா, எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் அந்த பிள்ளைகளை நீங்கள் இஸ்லாத்திலே வளர்க்காமல் நீங்கள் மறுமையிலே எழுப்பப்பட்டால் ஒரு நாள் நீங்கள் விடப்பட மாட்டீர்கள். சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். மறுமை நாளையிலே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் உங்களுக்கு புரிந்த அருட்கொடைகளை பற்றி கண்டிப்பாக உங்களிடத்தில் கேள்வி கேட்பான், நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றானே. இந்த பிள்ளைகள் நமக்கு அல்லாஹ் தஆலா தந்த அருட்கொடைகள். என்ன அருட்கொடைகள்? இந்த பிள்ளைகளை வைத்து இந்த பெற்றோர்கள் என்னவெல்லாம் இந்த உலகத்திலே பயனடைகிறார்கள். அந்த பிள்ளைகள் நன்றாக சம்பாதித்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை தேடுகின்றார்கள், மாட மாளிகைகளை கட்டுகின்றார்கள், வசதியான ஆடம்பரமான வீடுகளை கட்டி கொடுக்கின்றார்கள். அதே மாதிரியாக பெற்றோர்களை அவர்கள் நல்ல சுகமாக வாழ வைக்கின்ற அளவுக்கு வசதி வாய்ப்போடு வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளிடத்தில் மார்க்கமில்லை. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த இந்த பொருளாதாரம் ஒரு அருட்கொடை. இத்தகைய பிள்ளைகளை இந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தது ஒரு அருட்கொடை. இந்த அருட்கொடையை நீங்கள் அடைந்து கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலைமையில் இந்த பிள்ளைகளை இஸ்லாத்திலே வளர்க்கவில்லை என்பதனால், இஸ்லாமிய பயிற்சி கொடுக்கவில்லை என்பதனால், இஸ்லாமிய ஒழுக்கங்களின்படி இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்கவில்லை என்பதனால இந்த பிள்ளைகளால மார்க்கத்துக்கு, இஸ்லாத்துக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை. இத்தகைய பெற்றோர்கள் மறுமையிலே கண்டிப்பாக விசாரிக்கப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை சும்மா விட போவதில்லை. அதனால நமது பிள்ளைகளால நாம இம்மையில் நஷ்டப்பட்டோமா, மறுமையிலும் நஷ்டப்பட்டு விடுவோம். இம்மையில் அவர்களை கொண்டு நமக்கு மார்க்கத்துக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லையா, நாம் மஹ்ஷர் மைதானத்திலும் அந்த பிள்ளைகள் மூலமாக நாம் கண்டிப்பாக சோதிக்கப்படவிருக்கின்றோம். ஆனால் பெற்றோர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லுகின்றேன். அந்த செய்தியை நீங்கள் நன்றாக ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்களுக்கு ஒரு சுப செய்தி, உங்களுடைய உள்ளங்களை குளிர வைக்கக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தி தெரியுமா? மறுமை நாளை இந்த உலகத்திலே ஒரு தாயும் தந்தையும் தங்களது பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளையும் மார்க்கத்திலே ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக அவர்கள் வளர்த்தெடுத்தார்கள் என்று சொன்னால், அந்த தாயும் தந்தையும் மௌத்தாகி அந்த பிள்ளைகளும் மரணித்து மறுமை நாளையிலே எழுப்பப்படுகின்ற அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா முதலாக இந்த தாயையும் தந்தையும் விசாரிப்பான். விசாரித்து இவர்கள் செய்த நன்மைகளை கொண்டு இவர்களுக்கு சுவர்க்கம் என்று தீர்ப்பு கொடுத்துடுவான். தீர்ப்பு கொடுத்தா பிள்ளைகளை விசாரிக்கும் போது அந்த பிள்ளைகள் செய்த நன்மைகள்ல ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டு
சுவர்க்கம் செல்வதற்கு அவர்களுக்கு ஏதாவது அவர்களுடைய நன்மைகளில் குறைபாடு இருக்குமாயிருந்தா அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இந்த தாயும் தந்தையும் செய்த நன்மைகளை வைத்து அந்த பிள்ளைகளுடைய குறைபாடுகளை நிரப்புவான். நிரப்பி குடும்பத்தை ஒன்று சேர்த்தியே சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். இப்படியான ஒரு நற்செய்தியை அல்லாஹு தஆலா 52வது அத்தியாயத்தின் 21வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை மறுமையிலே எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஏற்படுமாயிருந்தா அதை விட மகிழ்ச்சி எனக்கு என்ன இருக்கின்றது? உங்களில் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் ஏற்படுமாயிருந்தா இதை விட மகிழ்ச்சி வேறு என்ன இருக்கின்றது? நாம் மறுமையை நம்பியிருக்கின்றோம், மறுமையில் எழுப்பப்படுவோம், விசாரிக்கப்படுவோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய நன்மை தீமைகளை பற்றி கேட்பான். அந்த நேரத்தில் நமது பிள்ளைகள் நமக்கு சோதனையாக ஆகிவிடக்கூடாது. இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுக்கு சோதனை. செல்வங்களை வைத்து மார்க்கத்திலே அலட்சியமாக நடந்து விடாதீர்கள். செல்வங்களை மார்க்கத்துக்கு அடிபணிந்த செல்வங்களாக ஆக்கிவிடுங்கள். அதே போல உங்களுடைய பிள்ளைகளை வைத்து மயங்கி மார்க்கத்தை விட்டு வேறு பக்கம் திசை திரும்பி விடாதீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் மார்க்கத்தின் அடிமைகளாக இருக்க வேண்டும், மார்க்கத்துக்கு முழுமையாக கட்டுப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி நமது பிள்ளைகள் இருந்தால்தான் இத்தகைய சுப செய்தியோடு சுவர்க்கம் செல்லக்கூடிய ஒரு குடும்பமாக நாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை மஹ்ஷர் மைதானத்திலே நாம் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இந்த நிலைமை எனக்கு ஏற்படாது என்ற ஒரு துர்ப்பாக்கியம் வந்து விடுமா என்று நாம் அழ வேண்டுமா இல்லையா? கவலைப்பட வேண்டுமா இல்லையா? எனக்கு இந்த துர்ப்பாக்கியம் வந்து விடக்கூடாது. எனது பிள்ளைகள் ஒரு பக்கமும் நானும் மனைவியும் ஒரு பக்கமும் போய்விடக்கூடாது. நானும் எனது மனைவியும் விசாரிக்கப்பட வேண்டும். எனக்கு பின்னால் நமது பிள்ளைகள் விசாரிக்கப்பட வேண்டும். நாமும் நமது பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து குடும்பமாக சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று அந்த ஒரு துஆ இருக்கின்றதே, இந்த துஆவே நமது பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக மாற்றிவிடும். தஹஜ்ஜுதுக்கு எழும்புகின்றோமா? சுஜூதிலே துஆக்கள் கேட்கின்றோமா? 52வது அத்தியாயத்தின் 21வது வசனத்திலே சொல்லப்பட்ட இந்த நடைமுறையிலே மறுமையிலே இந்த நட்பாக்கியத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு